கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதியா இருக்கிறதா இந்த ஹயகிரீவர். நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி, இவரை நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க 100% பாஸ் ஆவீங்க. 8 வருஷமா வாழ்ந்துட்டேன். இங்கே இதை ஊத்தான் நாங்கள் இந்த கோயிலை அவங்க நம்பலை. எங்கள் பிள்ளைங்க இருக்கணும் இந்த கோயிலை. ஆமாம், நாங்கள் எங்கெங்கேயோ போய் வந்தோம். எவ்வளோ டாக்டரையும் பார்த்தோம் 8 வருஷமா. இங்கே நான் ஏனை கட்டி போட்டு நான் 3 வாரம் வளர்க்கேற்றினேன். 3 பொண்ணுக்கு வந்துட்டு 3 பொண்ணு. உங்களோட அந்த எக்ஸாம் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்களா. மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி டிராவலர். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கும் பக்கத்தில் செட்டிப்புண்ணியம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட அவதாரமான ஹயகிரீவர்னுங்கிற குதிரை முகம் கொண்ட கடவுள் இருக்காருங்க. சரஸ்வதி தேவியை வணங்கினா ஞானமும் கல்வியும் வரும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தேவியை வணங்கினா செல்வம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஹயகிரீவரை வணங்கினீங்கன்னா 3மே வரும்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இவர் தான் குருவான். வாங்க இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த ஹயகிரீவர் யார், இவர் எதற்காக படைக்கப்பட்டார், இந்த கோவிலில் என்னென்ன நிகழ்வுலாம் நடக்கும், இந்த கோவில் எப்படி உருவானதுங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்தில் என்ன அப்படி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12th எக்ஸாம் எழுதுகிறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதுகிறவங்க இந்த கோவிலுக்கு இங்கே இருக்கிற ஹயகிரீவரை வணங்கிட்டு போனாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பாஸ் ஆகிறாங்கன்னு சொல்லப்படுது. நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை 12th எக்ஸாம் உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு உங்களோட குழந்தைங்களை எடுத்து இங்கே இருக்கிற ஹயகிரீவரை வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. சரி வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். மக்களே கோவில் உள்ள வந்தாச்சு. நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா ராமர் இருக்காரு பாருங்க. அப்படியே இடது பக்கத்தில் பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை ஆபீஸ் இருக்கு. நம்ம இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்களா, ஸ்ரீ தேவநாத பெருமாள் திருக்கோவில், செட்டிப்புண்ணியம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம். வாங்க அப்படியே போயிட்டு ஹயகிரீவரை வணங்கலாம். நமக்கு நேராக பாருங்க மேலே ஹயகிரீவர் உருவம் பதிச்சு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்களா நரசிம்மர், இவர் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். இவங்களுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இருக்காங்க. வாங்க இங்கே பலிபீடம் இருக்குங்களா, அப்படியே இந்த இடத்துல பாருங்க ஒரு கொடிமரம், சாரி அதாவது பலிபீடம், ஒரு கல் இருக்கு. இதில் பாருங்க விஷ்ணு பகவானோட சங்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டர்வாள் அவங்க இருக்காங்க. கோவிலோட இந்த இடத்துல பாருங்களா கணேஷ் கிருஷ்ணன். இந்த நீட் எக்ஸாமுக்கு இந்த 720 மார்க் இருக்குல்ல, அதே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. 400 மார்க்கு 423. அவங்களோட அந்த எக்ஸாம் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்களா. ஆதித்யா, திவ்யா. இந்த இடத்துல பாருங்க இதேமாரி கோவில் முழுக்க எழுதிருக்கு பாருங்க. அப்படியே இந்த இடத்துல பாருங்களா 600க்கு 600 எஸ்சிபி, 450க்கு 500. இவங்க எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த நான் மார்க் எடுத்தது அப்படியே எழுதிருக்காங்க போல இருக்கு. மேலே பாருங்க 720க்கு 780. இங்கே பாருங்க 720க்கு 720. நீங்களும் உங்கள் குழந்தைங்களை இட்டு இந்த இடத்துல இவர் தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாஸ் ஆவாங்க. வாங்க அப்படியே வெளியே போகலாம். நம்ம இப்போ கோவிலோட கருவறைக்கும் வெளியில் இருக்கோம். இந்த இடத்துல நிறைய பேர் தியானம் பண்ணி ஹயகிரீவர் வணங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கத்தில் கோவில் செவுத்துல பார்த்தா எல்லா இடத்துலையுமே அப்படியே கிறுக்கி வச்சுருக்காங்க. அதனால இந்த கோவிலில் கோவிலுக்கும் வெளியில் பென்சில், ரப்பர், பேனாலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளக்க கிறுக்கி வைக்கிறாங்கன்ட்டு இப்போ விற்கிறது கிடையாது. இந்த இடத்துல பாருங்களா 500க்கு 500. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கோவில் முழுக்க இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் தெரியுதாருங்க. வாங்க அப்படியே வெளியே போகலாம். இந்த இடத்துல பாருங்களா எத்தனை பேர்
இந்த கோவில் முழுவதுமே அப்படியே கிறுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஹயகிரீவர் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். செல்வமும் கொடுப்பாரு, பணமும் கொடுப்பாரு. ஏன்னா சரஸ்வதி தேவி வந்து படிப்பு கொடுப்பாங்க, லட்சுமி தேவி வந்து பணத்தை கொடுப்பாங்க. ஆனா இந்த ஹயகிரீவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால வந்து ஹயகிரீவர் தான் அவங்க 2 பேருக்குமே குரு. ஸோ அதனால இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைவீங்க. எல்லா இடத்துலயுமே கிறுக்கி வச்சிருக்காங்க பாருங்களா, மார்கர்லாம் வச்சு கிறுக்கி வச்சிருக்காங்க மக்களே. மேலே கோபுரத்தெல்லாம் பாருங்களா எப்படி இருக்குன்னு. வாங்க அப்படியே கோவிலை சுற்றி வருவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமைக்கிற இடம் வந்து இருக்கு. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் வந்து உட்கார்ந்த கோலத்தில் வந்து இருக்காரு பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க ஹயகிரீவர். நான் வந்து இப்போதான் இந்த கடவுளை வந்து கேள்விப்படுறேனே, அதனால தான் உடனே இந்த ஆலயத்தை வந்து கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்காரு பாருங்க. 500க்கு 350 எப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்களா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான எல்லாத்துலேயும் வந்து கிறுக்கி வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு வந்து தெலுங்கு, இந்த கேரளாக்காரவங்க அவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக காரில் நிறைய பேர் வராங்க இவர் வந்து வழிபடுறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாரி வந்து ஒரு சில கோவில் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து கோவில் கிடையாது. இங்கே பாருங்கள், கோவிலோட வெளிப்புறத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கோவில். சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் வந்து அமர்ந்த குளத்தில் சின்னதாக இருக்கார் பாருங்க. இது வந்து பழைய சிற்பம் போல இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களா. அப்படியே மனித உருவத்தில், அப்படியே இந்த குதிரை முகத்தில் விஷ்ணு பகவானை போலவே சங்கு வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக அப்படியே இந்த காலை பின்னி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களா. வாங்க அப்படியே கோவிலை சுற்றி வருவோம். கோவில் எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சுருக்காங்க, செவுத்துல கொண்டு கிறுக்கி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க. இந்த மலைக்கும் பக்கத்துலேயே, அதாவது இந்த கோவிலுக்கும் பக்கத்துலேயே ஒரு குட்டி மலை இருக்குங்க. அந்த மலைக்கும் பக்கத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இந்த ஹயகிரீவர் வந்து கடலூர்லேருந்து எடுத்து வரப்பட்டார். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் வந்து ஒரு கதையாக சொல்கிறேன். அதை வந்து ஏஐ மூலயமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே இருக்கிற ஹயகிரீவர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து கொண்டு வரப்பட்டவர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து பெருமாள் ஆலயமாக தான் இருந்துச்சு. அந்த கோபுரத்தை பாருங்களா, மேலே வந்து ஹயகிரீவர், கீழே வந்து விஷ்ணு பகவான், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்க. கோவில் உள்ள ஏசி இருக்குதுங்க. ஏன்னா உள்ளார போனால் ரொம்ப சின்ன அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்களாம், நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து நடக்குது, இது வந்து உண்மையிலே மக்கள் வந்து நம்புகிறாங்க, எல்லாரும் பாசம் ஆகுறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி கிறுக்கி வச்சுட்டு போகிறாங்க. இது வந்து அவங்களும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலே இந்த கோவிலுக்கு வந்து இது ஒரு வேண்டுதல் நினச்சி எழுதிட்டு போகிறாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல பாருங்களா, இந்த இடத்துல வந்து கன்னியம்மன் மாதிரி ஒரு தெய்வம், மேலே வந்து ஒரு அம்மனோட சிற்பம், 2 பாம்பு பின்னா மாரி இருக்குது பாருங்க. கீழே வந்து நரசிம்மர், அதுக்கு கீழே வந்து ஹயகிரீவர். இது வந்து ஒரு சிற்பத்தோட தோற்றமாக இருக்குது. கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான், ரொம்ப சூப்பரான கோவில். இந்த கோவில் கருவறைக்குள்ளே தான் விஷ்ணு பகவான், ராமர், யோக நரசிம்மர், ஹயகிரீவர் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாளாவது இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற ஹயகிரீவரை வந்து வணங்கிட்டு போகணுங்க. கோவிலுக்கும் பின்னாடி இந்த இடத்துல பாருங்களாம், கருவறைக்கும் பின்னாடி எப்படி வச்சிருக்காங்க பாருங்களாம், ஏகப்பட்ட எழுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த கோவிலோட வரலாறு வந்து கீழே சின்னதாக எழுதி வச்சிருக்காங்க. அதையே வந்து மறைச்சி எழுதியிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு வந்து அதிகமாக. ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ஆலயம். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை வரணும். இந்த கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு, அதை பாருங்களா. இந்த மரத்துல வந்து அப்படி என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க நினைச்சதை வந்து எழுதணும். நீங்க வந்து எத்தனாவது படிக்கிறீங்க, நீங்க வந்து எந்த எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களோட அந்த நம்பர், அந்த ஹால் டிக்கெட் நம்பர், இதெல்லாம் வந்து எழுதி நீங்க வந்து போட்டுட்டு வரீங்களா சட்டை, அந்த சட்டையிலிருந்து ஒரு நூலை எடுத்து அதுல வந்து இந்த இந்த பேப்பரை வந்து கட்டி இந்த மரத்துல வந்து தொங்க விடணும். அப்படி தொங்க விட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த தேர்வுல வந்து கண்டிப்பா நீங்க 100% தேர்ச்சி பெறுவீங்க. இந்த இடத்துல பாருங்களா,
கோவில் இருக்கிற ஜென்ரேட்டரில் முதற்கொண்டு அவங்களோட தேர்வுலாம் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வாங்க அப்படியே கோவிலில் வந்து முன்னாடி போகலாம். அன்னதானம் வந்து போடுறோன்னு சொன்னாங்க. இந்த கோவில் இந்த சின்ன ஆலயத்தில் வந்து அன்னதானம் போடுறாங்களாம் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக. வாங்க நம்ம வந்து அதையும் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோக்கன் வாங்கணும், சரிங்களா? அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹயக்ரீவர் யார், இவர் வந்து இங்கே எதற்காக எடுத்து வரப்பட்டார்னு நம்ம வந்து ஒரு ஏஐ மூலயமா ஒரு காணொலி பார்த்துடலாம். அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். குதிரை முகம் கொண்ட இந்த தெய்வம் யார் தெரியுமா? இவர்தான் ஸ்ரீ ஹயக்ரீவர். மகாவிஷ்ணுவின் ஞான வடிவமாக போற்றப்படும் இவர் கல்வி மற்றும் அறிவின் தெய்வமாக வணங்கப்படுகிறார். புராண கதைகளின்படி மதுவும் கைடபரும் வேதங்களை எடுத்துச் சென்றபோது உலகின் ஞானத்தை மீட்க மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் வடிவம் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஹயக்ரீவர் அசுரர்களை வென்று வேதங்களை மீட்டு உலகிற்கு மீண்டும் வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இவர் ஞானத்தின் வடிவமாகவும் கல்வியின் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். அதனால்தான் கல்வி, ஞானம், நினைவாற்றல் மற்றும் மன ஒருமைப்பாட்டிற்காக பக்தர்கள் ஹயக்ரீவரை வழிபடுகிறார்கள். தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மாணவர்களும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். ஹயக்ரீவரை நம்பிக்கையுடன் வழிபடுங்கள், ஆனால் முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். இறைவன் அறிவையும் நம்பிக்கையையும் தரட்டும். நம்முடைய உழைப்பே வெற்றியை தரும். ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவாய நமக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருள்மிகு தேவநாத பெருமாள் இங்கே இருக்கிற கருவறையிலிருந்து தியாகநாத பெருமாள் தான் இருக்காரு. மாணவிகளுக்கு வந்து கல்வித்திறன் மற்றும் ஞாபக சக்தி மேம்படவும் பேச்சாற்றல் பெற்றிடவும் இத்திருக்கோவிலிருந்து இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை வந்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை வந்து இங்க இருக்கிற ஹயக்ரீவர் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லப்படுதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி உள்ளார பார்த்தீங்கன்னா கோதண்டராமர்னு ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிறுக்கி வச்சிருக்காங்க பாருங்களா. இந்த ஆலயம் முழுவதுமே வந்து கிறுக்கி தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? வாங்க நம்ம வந்து அன்னதானம் சாப்பிடலாம். அதுக்கு முதல்ல டிக்கெட் வாங்கணும், சரிங்களா? வாங்க அப்படியே பார்க்கலாம். பசங்க வந்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ம் ரெகுலராக வரீங்களா அந்த கோயிலுக்கு? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? சரிங்கக்கா. சரிங்கக்கா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் எழுதுறான்றாரு. அந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து இந்த கோவிலுக்கு வந்து வேண்டியிருக்காரு. அதனால் 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். வாங்க அப்படியே சாப்பிட போகலாம். இந்த கோவிலுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. நம்ம வந்து உள்ளார போயிட்டு சாப்பிட்லாங்க. 11 மணிலேருந்து 1 மணிக்கு சாப்பிட போகிறாங்க. சாப்பாடு வந்து ஃப்ரீ தான். ரொம்ப சூப்பரான சாப்பாடுங்க. பொரியல், சாம்பார், ரசம், மோர், அப்பளம்னு அசைத்துனாங்க இந்த ஆலயத்தில். ரொம்பவும் பணிவாக வந்து நடந்துக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆலயம். வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னொரு அதிசயம் இருக்குது இந்த ஆலயத்தில், அதையும் பார்க்கலாமா? இந்த ஏலக்காய் மாலை எதுக்குமா? படிப்புக்கு. இப்போ இங்கே யாரெல்லாம் வந்து சாமி கும்பிடலாம்? எதுக்காக வரணும்? முக்கியமாக படிப்புக்கு தான். எல்லாமே நேரம் ஆகுது. குழந்தைலன்னா கூட குழந்தை எங்கள் மருமவா எவ்வளோ கோயிலுக்கு போனேன். 8 வருஷமாக குழந்தைங்க இங்கே இதோ ஊத்தான். நாங்கள் இந்த கோயிலை அவங்க நம்பலை. எங்கள் பிள்ளைங்க மருமகம் இந்த கோயிலை. ஆமாம், நாங்கள் எங்கெங்கேயோ போய் வந்தோம். எவ்வளோ டாக்டரையும் பார்த்தோம் 8 வருஷமா. இங்கே வந்து நான் யானை கட்டி போட்டு நான் 3 வாரம் விளக்கேற்றினேன். 4வது வாரம் மாதம் ஆகுது டாக்டர் பண்ணி செஞ்சு. ஆனால் அவங்க நம்பலை. அவங்க போனோன்னா நீ போய் போட்டுக்கொண்டாங்க. கடவுளை இனிமேல் சொல்கிறா, நீ தான் பார்த்துக்கணும் பகவானே. ஏதோ ஆனோ பொண்ணோ எனக்கு குந்தா போகிறோன்னு சொல்லி விளக்கேற்றினேன். ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு வந்துட்டு அதே பொண்ணு தான். 3 பொண்ணு வந்துட்டு. 3 பொண்ணு. 8 வருஷமா குழந்தை இல்லாத இல்லை, 8 வருஷமா இல்லாத இருந்தது. இந்த ஏலக்காய் மாலை வந்து ஹயக்ரீவரா பெருமாளுக்கா? இது ஹயக்ரீவருக்கு தான். ஹயக்ரீவருக்கு தான். இந்த ஏலக்காய் மாலை பூ வந்து துளசி பெருமாளுக்கு பாதத்தில் தான் வைப்பாங்க. பூ வாங்கினா ஏலக்காயும் போடுவாங்க, இதுவும் போடுவாங்க. தாயார் திறந்துருந்தா தாயாருக்கும் போடுவாங்க. பூ திறந்துருந்தா இல்லைன்னா அழகருக்கே பூவும் ஏலக்காய் மாலையும் போட்டுருவாங்க. உள்ள நிறைய இடத்துல கிறுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் கிரிக்கிட்டு போடுறாங்கன்னு எவ்வளோ சொல்கிறாங்க, கிறுக்கூடாதுன்னு. அவங்களுக்கும் தெரியாத கிரிக்கிட்டு போடுறாங்க. அந்த எக்ஸாம் நம்பர்லாம் கிறுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. நம்பர் அதான் கிறுக்காதுன்றாங்க. இப்போதான் எல்லாம் வேலையும் பண்ணாங்க. கிறுக்காதுன்னு இங்கே அந்த இது விற்கிறாங்கல்ல மார்க்கு. ஆமாம், அந்த மார்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது யாரும் இப்போ மார்க் விற்றா தான் நான் வாங்கி போய் போடுறாங்க. அப்படியும் அங்கேருந்து வாங்கி வந்து போடுறாங்க. தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோம். தடுக்கிறாங்க. இங்கே யாருக்கிட்டையும் கிடையாது மார்க்கு. இந்த கடை அங்கே யாரும் கடை இருக்கும். கடை தான். உங்கள் பேர்?
சரஸ்வதி இங்கே தான் இருப்பீங்களா? சரி. அந்த பாட்டிக்கிட்ட கேட்டோம், இந்த கோவில் வந்து ரொம்பவும் சூப்பரான கோவில் சொல்கிறாங்க, எல்லாம் வேண்டுதல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹயகிரிவருக்கு வந்து ஏலக்காய் மாலை ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து நம்ம ஹயகிரிவர் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு தடையாவது இங்கே இருக்கிற ஹயகிரீஸ்வரரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும். உங்களோட குழந்தைகள் மற்றும் உங்களோட அந்த சொந்தக்காரங்க எல்லார்ட்டும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குது, நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் எழுத போனாலும் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து வழிபட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் சக்தி ட்ராவலர். நம்ம அடுத்த ஒரு நல்ல காணொலியில், அடுத்த ஒரு நல்ல மலையேற்றம் இல்லை அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக ஸ்தலத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.